அச்சப்பழங்களையும் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாதது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தெலுங்குல మత్తయి 7:16 నుంచి 20 దాకా. இங்கே இரண்டு விதமான மரங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அது எந்த மரம் என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு ஒரு லீடு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, ஒரு மரம் அடிப்படையில் இந்த மரம் என்று எதினால் அறியப்படுகிறது? கிளைகளால அல்லது தோற்றத்தினால, உருவத்தினால, இலையினால அறியப்படுதா? சொல்லுங்க. ஒருவேளை வாசனையினால் அறியப்படுதா? சொல்லுங்களேம்மா, வாயை திறந்து. அதுல இருக்கிற ஃப்ரூட், அதுல இருக்கிற பழத்தை வச்சு சில நேரங்கள்ல வேற மாதிரி கூட என்ன செய்யலாம். ஒரே மாதிரி இன்னொரு மரம், இந்த கிச்சிலி மரம், இந்த சாத்துக்குடியெல்லாம் பார்த்தா பார்வைக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். நானும் ஒரு நாள் இவங்க பெரியப்பா வீட்டில் தான் அப்படி பார்த்தேன். ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி போல நினைச்சிட்டு, அது என்னது? அது கிச்சிலி. கிச்சிலியா என்னம்மா? என்னமோ ஒன்று ஊருக்கா போடுவீங்களே, ஏதோ ஒரு அந்த ஊருக்கா போடுற காய் தான். ஐயோ, பார்த்தா அப்படியே உள்ள சொலையெல்லாம் எப்படிதான் இருக்கே. பீர்க்கலையா? நோயா நீ வளர்ற அஜித்த? என்னப்பா? காவக்காயா? ஆவக்காய். ஆவக்காய் தெலுங்குல சொல்லுங்க. நார்த்தங்காய். அஜித்தே, பீர்க்கங்காய்ன்றது புடலங்காய் மாதிரி இருக்கும்டா. நீ ஊரான்னு சொல்லாதரா, அருகில் ஊரான்னு சொல்லாதரா. கிச்சிலி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கிச்சிலி நார்த்தங்காயெல்லாம். ஆனா அதை திறந்தீங்கன்னா உள்ள இருக்கிற சொலைகள் எப்படி இருக்கும்? ஆரஞ்சு போலவே இருக்கும். அந்த அந்த பல்ப் அப்படி இல்லை, பல்பா, பல்ப்பு எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் என்ன செய்யும்? ஆடரா, இது என்ன இல்லை, இது ஆரஞ்சு இல்லை, இது சாத்துக்குடி இல்லை, இது எலுமிச்சம்பழம் இல்லை, இது என்னது? இது கொஞ்சம் கனியினாலே, அந்த கனியின் சுவையினாலே. ஆரஞ்சிலேயே பேபி ஆரஞ்சின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆஸ்திரேலியன் ஆரஞ்சின்னு ஒன்று. ஆனா ரெண்டுமே எல்லாமே எப்படி இருக்குது? ஒரே ஆரஞ்சு கலர்ல இருக்குது. ஆனா ஒன்று சின்னதா இருக்கு, ஒன்று டேஸ்ட் என்ன படுது? வித்தியாசப்படுது, டேஸ்ட் மாறுபடுது. அப்போ ரெண்டு மரங்களை சொல்றாரு. ஒரு மரம் டோட்டலா அது நல்ல மரம், இன்னொரு மரம் டோட்டலா என்ன மரம்? அது கெட்ட மரம். தெலுங்குல என்ன போட்டிருக்குது சொல்லுமா? மஞ்சி பழம், குட் ஃப்ரூட்ஸ் இங்கிலீஷ்ல. கெட்ட மரம், கெட்ட கனிக்கு என்ன போட்டிருக்க? ஈவில். ஈவில் அப்படின்னுவாங்க இவங்க. நம்மளாம் ஈவில் தான் சொல்லி பழகிட்டோம். ஈவில் அப்படின்னுவாங்க இவங்க, அதானே? கரெக்டா? அன்னைக்கு சொன்னாங்க, அனு சொன்ன அப்படி ஈவில் அப்படின்னா என்னமோ தெரியல, ஈவில் அவள்ன்றாவ. நம்ம ஈவில்னு சொல்லி பழகிட்டோம் தமிழ் மீடியம்ல. கெட்ட கனி, அதுக்கு பாருங்க பேட் ஃப்ரூட்னு போடலாம். குட் ஃப்ரூட்னா என்ன போட்டிருக்கணும்? பேட் ஃப்ரூட் போட்டிருக்கணும். ஆனா அதுக்கு என்ன போட்டுருச்சுமா? சொல்லுங்க, ஈவில். கெட்டன்றதுக்கு அது என்ன போட்டிருக்குது சொல்லுங்க? இல்லம்மா, பிசாசுக்கு சம்பந்தப்பட்டு கெட்ட தெலுங்குல போட்டிருக்க மடி பணிக்கு மாலினவா, வேலைக்கு ஆகாதம்மா. என்னப்பா இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு ரெண்டு மரங்கள், அந்த ரெண்டு மரத்துக்குனுடைய கனிகள் என்பது அந்த மரத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துவது போல ஒரு மனுஷனுடைய செயல்கள், கிரியைகள் அவன் யார் என்பதை வெளிப்படுத்தும். 3 வச்சுக்கலாம். கிரியை என்று சொல்வதை விட நம்மளுடைய சிந்தனை இருக்கு தெரியுமா? முதல்ல என் சிந்தனை எனக்கு தெரியும், உங்க சிந்தனை உங்களுக்கு தெரியும். அடிப்படையிலேயே சிந்தனை நல்லா இருந்தா நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. நீதி మంతుడు మీరందరూ ఎవరు? నీతి మంతుడు. యోసన సిందన చెడ్డదిగా ఈవులుగా ఉంటే
துன்மார்க்குடு இல்ல, பொல்லாத கெட்ட மரம். சிந்தை, பேச்சு, அப்புறமா செயல். சொல்லுங்கம்மா. இல்ல, சிலருடைய பேச்சு பாரு எப்பவும் மோசமா தான் பேசிக்கிட்டே இருக்கு. என்னைக்கா ஒரு நாள், எப்பயாச்சும் ஒரு நாள் எதுனா ஒண்ணு பேசினா பரவாயில்ல, அவங்க வாயை திறந்தாலே சொல்லுங்க மாட்டலன்னு சட்ட மாட்டலே. ஏன்னா சிந்தையிலேயே என்ன இருக்குது அடிப்படையில? மரம், கனி. அப்போ ஒரு மனுஷனை அழகா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதே மத்தேயு 12:33 படிங்களேன். 12:33 படிங்களேன் சீக்கிரம். மரம் நல்லது என்றால், அப்படி என்றால் மரம் நல்லதாக இருக்க அதிலே கெட்ட கனி வராது. அடிப்படையில ஒரு மனிதன் நல்லவனாக நீதிமானாக இருப்பானானால் அவன் கனிகள் எப்படிதான் இருக்கும்? அவன் சுட்டு போட்டாலும் அவன் கெட்டதை நினைக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? அவனை என்னதான் இது பண்ணாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். ஆனா வசனம் சொல்லுகிறது, நல்ல மரத்துல கெட்ட கனியை என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. அதுவே போல கெட்ட மரத்திலையும் நல்ல கனியை என்ன செய்ய முடியாது? நாம ஆக்க முடியாது. அது சொல்றாரு, மரம் எப்படி இருக்குதோ அது கனியை அப்படியே இருக்கும். அந்த கனியை வச்சு நீங்க என்ன சொல்லுங்க? தோற்றத்தை வச்சு என்ன பண்ணாதீங்க, சொல்லிடாதீங்க. எதை வச்சு சொல்லிடாதீங்க? ஒரு பாவலாவை வச்சு சொல்லிடாதீங்க. வார்த்தையில பாருங்க, அவங்க சிந்தையில பாருங்க, அவர்களுடைய அடிப்படை செயல்லையே மஞ்சித்தனம் இருக்கும், நல்லது இருக்கும். அல்லேலூயா. சொல்லி கொடுத்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கெட்டதை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, மரம் முட்செடியில திராட்சை பழம் வராது, முட்பூண்டுல என்ன வராதான்? அத்திப்பழம் வராது. வேதத்துல திராட்சை பழத்துக்கும் அத்திப்பழத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது ரெண்டுமே ஆண்டவருக்கு பிரியமானது. எது? அத்திப்பழ அடை, அத்திப்பழம். என்னப்பா எதுல போய் கனியை தேடினாரு? சொல்லுங்கப்பா, எதை போய் தேடினாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல பழம் இருந்தா என்ன என்ன செஞ்சிருப்பாரு? அவர் எடுத்து பறிச்சு சாப்பிட்டிருப்பாரு. ஓகேங்களா? திராட்சை ரசம் ஆண்டவர் குடிச்சிருக்கிறார் இல்லையா? அவ்வளவு நல்ல ஒரு திராட்சை ரசத்தை, அவ்வளவு அத்தி பழத்துக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதுவும் பெண்கள் சாப்பிட்டீங்கன்னா கர்ப்ப பிரச்சனைகள்லாம் நல்லா இருக்கும். அத்திப்பழ ஜூஸ் குடிக்கலாம் நீங்க. உங்களுக்கு கர்ப்ப பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது, உங்களுக்கு பெண் பிள்ளைகளோ சகோதரிமார்களோ குடிச்சா என்ன குடிக்கலாம்? சொல்லுங்க. மாசா தான் குடிப்பீங்க. இங்க நிறைய மாசா பைத்தியம் தான் இருக்கும். அது மாசாவே கிடையாது, மாங்காவே கிடையாது, மாம்பழமே கிடையாது. அத்திப்பழத்தை வாங்கி குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம், நல்ல ஒரு உடல். அதே போலதான் மாதுளம் சாப்பிடணும் நீங்க. திராட்சை பழமோ அத்திப்பழமோ எது கிட்ட கிடைக்காது? முட்செடி கிட்ட கிடைக்காது, முட்பூண்டு கிட்ட கிடைக்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அதை பறிக்க முடியுமா? முடியாது. பாவியாகிய மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். நான் சொல்லப்பட்டிருக்கேன். பாவியாகிய ஒரு மனுஷன் என்ன செய்வானா? அது ஜென்மத்துக்கு சுட்டு போட்டாலும் அதுக்கு என்ன பண்ணாது பாருங்க, நல்ல விஷயமே. ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனை உண்டாக்கினது எனக்கு விசனமா இருக்குது, அவனுடைய நினைவுகளின் தோற்றமும் நித்தமும் எப்படி இருக்குதா? பொல்லாததா இருக்குது. படிங்களேன், ஆதியாகமத்துக்கு போங்க. நான் எழுதல, நோட்ஸ் பண்ணல. படிங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜீசஸ் படிப்பா. மனுஷனை உண்டாக்கினது அக்கிரம பெருகினது என்று அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்ததும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு என்ன செய்தாரா? மனுஷனை உண்டாக்கினது மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு சொல்லுங்களேப்பா விசனமா இருந்துச்சு. பிறகுதான் அவனை அழிப்பதற்கு. அப்போ நினைவுகளின் தோற்றம், இருதயத்தின் தோற்றம், சிந்தை பொல்லாததான். நாம் சொல்றேன்,
சில தவறான எண்ணங்கள் வந்தா, சி என்ன என் புத்தி இப்படி யோசிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்ன நினைக்கணும் சொல்லுங்க? சின்ன இவ்வளவு மோசமான எண்ணம் வந்துச்சு அப்படின்னு நமக்கே நம்மளுக்கு என்ன இருக்கணும்? யோசிக்கணும். நான் போய் இப்படி யோசித்தேனே, சில நேரங்கள்ல தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். தப்புக்கா அனுக்கும் நானும் அப்படி டப்புன்னு சொல்லிடணும். அவன் இல்லவே இல்லைன்னு சாதிப்போம் நம்ம. ஏன்னா நினைவுகளை யாரும் பார்க்க முடியாதுல்ல, நினைவுகளை யாருக்குமே செய்யாது, தெரியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருந்ததா? பொல்லாததா இருக்குதான். நினைவு பொல்லாததா இருந்தா பேச்சு எப்படிதான் இருக்கும்? எவனையாவது அழிக்கணும், எவனையாவது குறை. நான் சொல்றேன், இந்த வாயால யாருக்காவது கஷ்டத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறோமா, அதை விட ஓயாம குற்ற சாட்டுறதும் குறை சொல்றதுதான் வாயே. ஆமென். யாரை பார்த்தா நல்ல விஷயம் பேசியிருப்போமா? ஒருத்தரை பத்தி நல்ல வார்த்தை பேசவே, இந்த பிரதர்கிட்ட இந்த ஒரு நல்ல காரியம் இருக்குன்னு யாருக்கிட்டையாவது எடுத்து சொல்லியிருப்போமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். எவன் தப்பு செஞ்சானோ, யார் அந்த தப்ப கையில புடிச்சுக்கிட்டு என்ன செய்வான்? அவன் அதை பண்ணா, அவ இதை பண்ணா. ஏய், நல்லது பண்ண எவ்வளோ பேர் இருப்பான், நல்ல விஷயம் எவ்வளோ நடந்திருக்கும். காலையில் ஆராதனை நல்லா இருந்திருக்கும், வார்த்தை நல்லா இருந்திருக்கும், ஈவினிங் ஆராதனை நல்லா இருந்திருக்கும், ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று வந்திருக்கும். அதெல்லாம் பேச மாட்டோம். చూసినావా, చేసినావా, இன்னாவா, அப்படி அதுதான் போவோம். வசனம் சொல்லுது, நம்ம நல்ல மரம். நம்ம கிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கறது நல்ல சிந்தை, நல்ல பேச்சு, நல்ல செயல். ஒரு ஏக்கத்தை பாருங்களேன். எரேமியாக்குவாங்களேன், 2ஆம் அதிகாரம் 21 படிங்களேன். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடி. நீங்களா நாமெல்லாம் யாருமா? இல்லப்பா, நற்கனி, நல்ல கனி தருகிற ரொம்ப உயர்ந்த தரமான ஒரு மரமா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள நான் யாரா? நல்ல கனி தருகிற நல்ல உயர்ந்த ஜாதி. தெரியுமா உங்களுக்கு? வட மாநிலத்துல ஒரு ஆளு அவன் தோட்டத்துல வச்சிருக்கிற ஒரு மாம்பழத்தோட விலை தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர்ல ஒரு மாம்பழத்தோட விலை என்ன? ஒரு மாம்பழம் நல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப அதிகபட்சமா எவ்வளவு விலை கொடுத்து ஒரு மாம்பழம் வாங்கியிருப்பீங்க? சும்மா சொல்லுங்க. நான் 150 ரூபாய்க்கு ஒரு மாம்பழம் வாங்கினேன். ஒரு மாம்பழம் எவ்வளவுக்கு வாங்கினேன்? ரொம்ப நல்ல காஸ்ட்லியான மாம்பழம். எவ்வளவுக்கு? 150 ரூபாய். 2 மாம்பழம் கேட்டு 200 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரைட்டா? கொஞ்சம் பெருசா நல்லா, நம்ம ஊர் இன்னும் கொஞ்சம் அதிகமா போனா ஒரு 200 ரூபாய் கூட வித்துருக்கலாம், தெரியல. ஆனா அந்த அந்த மாம்பழத்தோட விலை என்ன? 10 லட்சம் ரூபாய். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதுக்கு அவன் எஸ்கார்ட் போட்டு வச்சிருக்கிறான். சம்பளத்துக்கு ஆளை வச்சு என்ன வச்சிருக்கிறான்? அந்த மரத்துக்கு யார வச்சிருக்கிறான்? காவலுக்கு செக்யூரிட்டி வச்சிருக்கிறான். ஒரு மரம் இல்ல, ஒரு பழத்தோட விலை எவ்வளோ காஸ்ட்லியான மரமா பழமா இருக்கும் பாருங்க. உங்களை என்னையும் அவ்வளோ உயர்தர குலமா படைச்சாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு எதிர்பார்ப்போடு கூட நல்ல கனிகளை தரும், நல்ல சிந்தனை வரும், நல்ல பேச்சு வரும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆனா நீயோ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியா போயிட்டியே. அவர் வச்சது நல்ல மரம், அவர் எதிர்பார்க்கிறது நல்ல கனி. ஆனா என்ன செஞ்சிடுது? ஆகாததாக காட்டு. அதாவது நாம் கீழே ரோட்ல தெருவுல வளரும் தெரியுமா, அது போல ஆயிரும். ஆனா ஆண்டவர் நம்மள எப்படி உருவாக்கி இருக்கிறார் தெரியுங்களா? நல்ல, சொல்லுங்க, நல்ல. அதுக்குதான் இந்த மரத்துக்கு போற சத்து எல்லாம் நல்லதா போச்சுன்னா அதுல இருந்து வர்ற ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். ஆமென். படிங்க ஏசாயா 5:4. ஏசாயா 5:4. செய்யலாம், காத்திருக்கிறேன்.
அது என்ன செய்யுது? எனக்கு கசப்பானதை கொடுக்குது, ஆகாததை கொடுக்குது. தம்பி, செய்யாத எந்த வேலை அதற்கு நான் இனி நல்ல மரம் நல்ல கனிகளை தரும். உயர்ந்த குல திராட்சை, உயர்குல திராட்சை, அதற்கு எரு போட்டேன், களை அடித்தேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? வேலி அடித்தேன், நீர் பாய்ச்சினேன். ஆனா அதுல இருந்து வந்த ரிசல்ட், பழம் எப்படி இருக்கு? சொல்ல மாட்டீங்களப்பா. கசப்பான பழத்தை தருதுன்னு சொல்றேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு மரமா இருக்கிறோம். நாம எப்படிப்பட்டு இருக்கிறோம்? நல்ல கனி கொடுக்கிற மரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுமா? கெட்ட கனி கொடுக்கிற மரம் என்ன செய்யப்படுமா? வெட்டுண்டு அக்கினியில போடப்படுமா? நல்ல கனி கொடுக்கிறத யோவான்ல படிச்சீங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் இன்னும் கனிகளை கொடுக்கும்படி உங்களை சுத்திகரிக்கிறார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சில விஷய சிந்தை நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு சில பேச்சு நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு சில செயல் நல்லா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? நம்மளை இன்னும் நல்லா சிந்திக்க தூண்டுவார். அல்லேலூயா. நீ நல்லா யோசிக்கிற, நீ நல்லா பேசுற, உன் பேச்சு நல்லா இருக்கு, நீ இன்னும் பேசு. நீ ரொம்ப நல்லா செயல்படுற, நீ என்ன செய்ய? இதோ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை என்ன செய்யற? அநேகத்துல வைக்கிறன்ற மாதிரி. நீ கொஞ்சம் பேருக்கு நல்லா பேசுன, உன்னால கொஞ்சம் பேர் பலப்பட்டாங்க. சின்ன பிள்ளைங்க பலப்பட்டாங்க. போய் பெரியவங்களுக்கு பேசு. 100க்கு பேசுங்க, போய் 1000ங்களுக்கு பேசு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்ன நீங்க என்ன செய்றீங்க? எதிர்பார்த்தா என்ன சொல்றாரு? அது என்ன செய்யுமா? நல்ல பழங்களை தரும் என்று நான் என்ன செய்தேன்? அதற்கு ஆசையோடு காத்திருந்தேன், எதிர்பார்த்தேன். ஆனா அது என்ன செஞ்சிருச்சு? கசப்பான ஆகாததை தருது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வசனம், 3 படிங்க. நான் நோட் பண்ணவே இல்லை, எதுவுமே எழுதல. ஆனா என் மனசுக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுது தெரியுமா? இந்த மரம், நல்ல மரம் என்ன செய்ய வேண்டுமா? நல்ல நீர் ஓடுகிற, நல்ல நீர் பாய்ச்சல் உள்ள இடத்தில் இருக்கிற ஓரமாய் இது நடப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யுமா? தன் காலத்தில் தன் நல்ல கனிகளை தரும். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைத்தட்டி. என்னவா? இல்லமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார மாட்டான், பாவிகளுடைய வழியில, அப்புறம் துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்க மாட்டான். ஏன்னா அவன் நல்ல மரம். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம்? நல்லவனுக்கு இந்த பரியாசக்காரனுங்களும் என்ன இருக்காதே, சவகாசம் இருக்காது. நல்லவனுக்கு துன்மார்க்கரோடு என்ன செய்யாது. நல்ல மரம் என்பது நீதிமான், கெட்ட மரம் என்பது துன்மார்க்கன், பொல்லாதவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் என்ன நினைப்பான்? நான் கேட்டாலும் நல்லா இருக்காங்களா, சந்தோஷம் நினைப்பான். அல்லேலூயா. எனக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு இருக்குதா, அவன் நீதிமான். எனக்கு தான் வேணும், எனக்கு தான் ஏன் அப்படின்றவன் யார் கிடையாது, அவன் சுயநலவாதி. புரியுதுங்களா? நல்லவன், நல்ல மரம் என்ன செய்யும் சொல்லுங்க? நல்ல கனிகளை கொடுக்கும். பரவாயில்லைங்க, எனக்கு இல்லைனா ஓகே, சந்தோஷம். நீங்க வாங்க, நீங்க நில்லுங்க, நீங்க போங்க. நீங்க பஸ்ல இப்பெல்லாம் யாரும் போறது இல்லை. நம்ம போன காலத்துல வச்சுக்கோங்க, நம்ம யாருக்காவது பஸ்ல இடம் கொடுத்தோம்னா அவங்கள ஒரு வார்த்தை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க சொல்லுங்களேன்? சொல்லுங்க, என்ன கேட்பாங்க? ட்ரெயின்ல நடந்துருக்குது. ட்ரெயின்ல போகும்போதெல்லாம், அத்திப்பட்டுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம மதியானத்துல போற நேரத்துல ரிட்டர்ன் வரும்போது டைட்டா இருக்கும்போது, ரொம்ப யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்துட்டா, ஏன்னு அம்மா உட்காருங்களா, அப்படி இறங்கி அப்படி உட்காந்துட்டு அப்படி முகத்தை பார்ப்பாங்க. கையில பைபிளோ இல்ல ஒரு மாதிரி இருந்தா, தம்பி நீ கிறிஸ்டினான்னு என்ன செய்வாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியன் தாயா தான் சுகத்தை விட மற்றவர் சுகத்தை விரும்புவான். அல்லேலூயா. பொறுத்துட்டு போவான், சகிச்சுட்டு போவான். ஆமென். என்ன செஞ்சுட்டு போவான்?
கொடுத்துட்டு போவான் அல்லது உதவி செஞ்சுட்டு போனான். ஏன்னா அவன் நல்ல மரம், அவன்கிட்ட நல்லதை தான் எதிர்பார்க்க முடியும், கெட்டது அவன் கிட்ட என்ன செய்யாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எந்த மனுஷனையும் எந்த மரத்தையும் என்ன செய்வீர்கள், அதன் கனிகளினாலே அறிவீர்கள். சுபாவம் எதுமா சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த மூணு எடுங்க 1:3 தான், சங்கீதம் 1:3 தான். தன் காலத்தில் தன் கனியை, அப்படின்னா ஒரு மரம் ஒரு சீசன்ல காய்க்குமா, ஒரு தடவை காய்க்குமா, அல்லது சீசன் காய்க்குமா? சொல்லுங்க, பேசுங்க. ஒரு மரம் வைக்கிறாங்க, அது வளருது, கனி கொடுக்குது. ஒன்ஸ் கனியெல்லாம் எடுத்துட்டு பிறகு அதோட ஃபினிஷ்டா போதுமா? இல்லப்பா, முடிஞ்சிச்சு. அது என்ன பண்ணலாம், அவ்வளோ வெட்டி எடுத்துடலாமா? இல்ல, அது என்ன தெரியுமா செய்யும், அடுத்தது அதனுடைய டேர்ம்ஸ், அதனுடைய அடுத்த திருப்பு வரும்போது மறுபடியும் கனிகளை தந்து கொண்டே இருக்குமா. கை தட்டிட்டே இருங்க. ஒரு முறை நல்லது செய்யறவன் நல்லவனா? சொல்லுங்கப்பா. நேத்து நடந்தது ஓப்பனா பேசுறேன். நேத்து இந்த அன்பின் விருந்துக்காரங்க யாருமே காசு கொடுக்கல. நேத்து போன விசிட்டிங்கோ, அப்புறம் நேற்று வெள்ளிக்கிழமை ஒருத்தன் கொடுத்த காசுலாம் இருந்தது. கடைக்கு போனோம், நானும் நோவாவும் 10:30 மணிக்கு மேலே தான். யாரும் தரல. ஒன்று தான் நோவாட்ட சொன்னேன், நோவா ஒன்று முடிவு பண்ணிட்டோம், இந்த புத்தியில் நாளைக்கு இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் இவங்க தரல அவங்க தராங்கன்ற பிரச்சனை இல்லை, ஜனங்க தரும் தரல அது பிரச்சனை இல்லை, நான் தானே முடிவு பண்ணேன். அந்த சிந்த உதயமானது யாருக்காக? எங்கள் ஃப்ரெண்டு சுரேஷ் ஒரு வார்த்தை சொல்லுவான், நல்ல வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். சுரேஷ் அண்ணன்ல, நான் சொல்ல, இது இந்த கருத்துக்கு சொந்தக்காரன் பாஸ்டர் பவுல் பாலாஜி இல்லை, பிரதர் சுரேஷ் ஜான், எங்களால் முல்லை என்று அழைக்கப்படுகிற சுரேஷ் ஜான் அவர்கள். பாஸ்டர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் சொல்லுவாங்க, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கம்மா. சுரேஷ் அண்ணன் செப்தாரோ ஏமன்ட்டு மனமாட்டலுக்கு மனமே மரியாதை ஈயக்கொண்டா பிரதிவாரு எவரு இரு இஸ்தரு. நான் என் வார்த்தைக்கு நான் அன்பின் விருந்து கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுக்கணும்னு நானே சொல்லிட்டு நானே நீங்க கொடுக்கலாம் கொடுக்கலனா அட போயா, ஒரு நாள் வரும், இதெல்லாம் தொல்லை இல்லாம செய்யற நாள் வரும் இருக்கு. முதல்ல ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தனா, போயிட்டு ஐயா முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் ஒரு கொஞ்சம் பொருள் வாங்கினா 500 ரூபாய் கொடுத்தமிச்சா, கடையில இருந்து ஐயா 1050 ரூபான்றான். நான் புக்குன்னு ஆயிடுச்சு, என்னப்பா நீ ஏதோ கொஞ்சமா கடை இருக்கிறதெல்லாம் கரைக்கிறியடா அப்படின்னு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு சொல்ல வந்தனா, சும்மா சீசன்ல ஒரு தடவை செஞ்சிட்டு இல்ல, எப்பெல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க நல்லவங்க. சொல்ல மாட்டீங்களா யாரையும் பார்த்து? உங்களை தானே சொன்னேன். சொல்லுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ఏమనగా ఎందుకనగా ఏమంటే మీరు మంచోడు. கரெக்டா கரெக்டா சொன்னா, உங்களுக்கு நல்ல மனசுங்க, நீங்க நல்லதை தான் செய்வீங்க. கை தட்டுங்களேன். தெரியாதனமா பாடினாங்க, முந்தினாலோ நான் ஏசையா மஞ்சி கண்ணு மஞ்சி காணு. நான் சொன்ன இப்பதான் விளக்கம், என்கிட்ட ஒரு நல்லதே இல்லை, எதை வச்சு என்ன நேசிக்கிறீங்க? நல்லா எழுதுறாங்க பாருங்க ஊழியக்காரங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப உத்தமன் எழுதுறதுக்கு பதிலா அவங்க என்ன எழுதிட்டாங்க, எந்த வேதிக்கு சூச்சினா பாப்பமே காதையா. எவ்வளவு தேடி பார்த்தாலும் பாவம் தான் இருக்குமா. நல்ல மனுஷன் அவன், ஆந்திராவில் எழுதின மனுஷன் நல்ல மனுஷன் பாருங்க. சிந்தனை நல்லது, நீங்க என்னதான் செய்வீங்க சொல்லுங்கம்மா. எந்த காலத்துல நல்லதான் செய்வீங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் பேசிக் யூ ஆர் வெரி குட். யாரையோ சொல்றேன்னா அமைதியா இருக்கிறீங்க நீங்க, ஒருத்தன் தான் ஆமேன்னு சொல்லிக்கிறான். பேசிக்கலா ஃபண்டமெண்டலா நீங்க யாருங்க? நீங்க குட்டு. நீங்க யாருங்க? நீங்க లాలా ஒரு தடவை தான் மரியாதை சொல்லுங்க. ఇంకా ప్రతి ఒక్కసారి ఏమి మర్యాదే లేదు, ஒரு தடவை தான். அண்ணா ஒரு தடவை தான். எங்க கத்துக்கிட்ட? ஒரு தடவை தான். நல்ல மரம் எப்பெல்லாம் அதுக்கு கனி கொடுக்க முடியுமோ அப்பெல்லாம் அது என்ன பண்ணிட்டே இருக்கும். நல்ல இந்த மாசம் இனிப்பு மாங்காய் கொடுத்துட்டு அடுத்த மாசம் கசப்பையோ புளிப்பையோ தராது. அது எப்ப கொடுத்தாலும் அது உயிரோடு இருந்து மக்கி போய் மண்ணா போற வரைக்கும் அது அந்த பழத்தை அந்த ஜாதி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் சொல்லுங்களேன், கரெக்டா சொல்லி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பரிசு.
ஏன்னா பர்ஸ் எடுமா, அப்புறம் பாஸ்டர் ஏமாத்துறாருன்னு வாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கிடையாது. பதில் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் கிடையாதுன்ட்டேன். பதில் என்கிட்ட இருக்கு. நான் சொன்னதை கேட்ச் பண்ணி இருக்கணும். 100 ரூபாய் பார்த்த உடனே உங்களுக்கு கேள்வியே எடுத்து வச்சிடறமா, யார் வேணாலும் எடுத்துட்டு போங்கம்மா சொல்லிட்டு. இல்ல இன்னும் எதிர்பார்க்கிறேன், நான் சொன்ன கான்செப்டுக்கு வரணும். இல்ல ஏறக்குறைய கிட்ட வந்துட்ட, ஆதியாமத்துக்கு போயிடுவோம். ஆனா பையன் கிட்ட வந்துட்டான், 50 ரூபாய் தரேன் உனக்கு. அதுவும் கிடையாது, அப்படியும் கிடையாது. படைச்சது விதைன்னு கிடையாது. ஆதியில சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? தங்கள் தங்கள் விதைகளை உடைய ஜாதியின்படியே முளைக்க கடவுதுன்னு சொன்னார்ல. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல சொன்ன வார்த்தைக்கு இன்னும் இந்த மரங்கள் கீழ்ப்படிந்து அது ஜாதியை கன்வெர்ட் ஆகுறதுல, அது கொடுத்த அது என்னது மல்கோவா, அது அல்போன்சாவோ, கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அல்போன்சாவாவே இருக்குது. எந்த மரமும் இருக்கோட்டி ஒரு ப்ளூல போயிட்டு இருக்கும் போது எந்த மரமும் கன்வெர்ட் ஆகுறது இல்ல. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? இப்படி அர்த்தமாயிட்டுந்தா, மாங்காய் கொய்யாவா மாறுறது இல்ல, கொய்யா மாங்காவா மாறுறது இல்ல. கொய்யால வெள்ளை கொய்யா இருக்குது, அப்புறம் சகப்பு கொய்யா இருக்குது. கொய்யாவும் மாறுறது இல்ல. அது காரணம் படைச்சவர் என்ன படைச்சிட்டாருன்னு, நல்ல மரமா படைச்சிட்டாரு. இல்லையா சொல்லுவோமா? அதனால என்னதான் செய்வோம்? என்னால சொல்லுங்க, என்னால என்ன செய்ய முடியாது? கெட்டதை நினைக்க, என்னால கெட்டதை பேச, என்னால கெட்டதை செய்ய. ஏதோ தவறலாம், என்னைக்கா ஒரு நாள் தவறலாம். பைபிள் சொல்றபடி தாவீது உண்மையாவே பிளான் பண்ணி ஒருத்தரை போட்டு தாக்கி அதை தூக்கினாருன்றலாம் உண்மை. ஆனா அந்த ஒரு காரியத்தை தான் அனு அவ்வளவு அழகா சொன்ன, அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த ஒரு காரியத்தை தான். அது மாதிரி எப்பயோ ஒரு நாள் தவறுவோம், ஏதோ ஒரு தவறுவான். ஆனா அப்பப்போ தவறின்னு இருக்கிறதுல வேலை கிடையாது. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஏன்னு சொல்லுங்க, ஏன் சொல்லுங்களேன். நீங்க யார்? நீங்க நல்ல மரம். ஏதோ அந்த மரத்துல ஒரு பழம் கெட்டு போவோம் இல்ல, ஏதோ அந்த மரத்துல. நானே சொல்ற வரல, செய்திலாம் கொடுத்து முடிச்சிட்டு கூட இல்ல, ஐயோ இந்த வார்த்தை நம்ம பேசிருக்க கூடாதுல, இந்த டாபிக்கை தொற்று கூடாதுன்னு யோசிப்பேன். ஓகே, ஏதோ ஒரு ஒரு தப்பான ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஆமென். ஆனா அதுவே திருப்பி ரிப்பீட் ஆக கூடாது. காரணம், தன் காலத்தில் தன் கனியை, நல்ல கனியை, ஆண்டவருக்கு பிரியமான நல்ல கனி கொடுக்கிற மரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். கெட்ட கனி கொடுக்கிற மரம் வெட்டப்படும். இன்னைக்கும் நம்மளை விட்டு வச்சிருக்கிறாருன்னா நாம் ஏதோ நல்ல கனிகளை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இல்லையா சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த 100 ரூபாய் காப்பாத்துனதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. 50 ரூபாய் தரேன். ஆக மொத்தம் உனக்கு 50 ரூபாய் கிடையாது. ஜெபம் பண்ணலாம், முட்டி போடுங்க, பந்திக்கு போலாம், திருவிருந்துக்கு போலாம். ஆண்டவரே, எனக்கு என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டி என்னை உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே சொல்லுவோம், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. நல்லபடியா பாழாய் போன என்னை பரிசுத்தமாக்கின தெய்வமே,
பாவியான என்ன உம்முடைய பிள்ளையாய் மாற்றினவரே, உமக்கு நன்றி அப்பா. என்ன நல்ல மரமா, உயர்குல மரமா, நல்ல கனிகளை கொடுக்கிறவனா. நான் பேசினா மற்றவங்களுக்கு ஆறுதல், ஆரோக்கியம். என் சிந்தையில நல்லது, என் செயல்லையும் நல்லது. நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லப்பா, ஆனால் என்னை நல்லவனாய் மாற்றினவர் நீர். எனக்கு நல்ல சிந்தைகளை கொடுத்தவர் நீர், நல்ல வார்த்தைகளை கொடுத்தவர் நீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல வாய்களை திறந்து நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. கிருபை தாருமையா, கிருபை தாருமையா. இன்னும் உமக்கு கனிகளை கொடுக்க எங்களை சுத்தம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.